வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரசர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். முதல்ல பாமக நிறுவனர், இன்னைக்கு தலைவர் அப்படின்னு இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள். மனம் கனிந்த பிறந்த நாளை தெரிவித்துக் கொண்டு அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதத்தை ஒரு தகப்பன் ஸ்தானத்துல அவரை வைத்து பார்த்து வாங்கிக்குவோம். ஏன்னா பெத்த புள்ள கூட அவரை மதிக்கல, பெத்த புள்ள கூட அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லல. நம்மளை போல இருக்கிறவங்க தான் அவருக்கு வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் நம்மை ரொம்ப சந்தோஷப்படுத்தி அவருடைய அந்த பெத்த வயிறு எரியுதுறான்னு வாங்கல்ல, அதுக்கு கொஞ்சம் அமைதி ஊட்டுற மாதிரி, அந்த நெருப்புக்கு அமைதி ஊட்டுற மாதிரி, ஒரு தண்ணி ஊத்துன மாதிரி, ஒரு குளிர் ஊட்டின மாதிரி இருக்கும். ராமதாஸ் ஐயா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். வியாழக்கிழமை அன்னைக்கு, வியாழக்கிழமைனாக்க எப்படி ராகவேந்திரர் வழிபாடு, குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சாய்பாபா வழிபாடு அப்படின்ட்டுலாம் இருக்குதோ, இன்னைக்கு வியாழக்கிழமையானாக்க காலையில பல் தேய்ச்சிட்டு அவசரமா கேமரா கையெல்லாம் தூக்கிட்டு நேரா தைலாபுரத்துல போய் நின்றுடுறாங்க ஊடக நண்பர்கள் எல்லாருமே. ஏன்னா வியாழக்கிழமை பிரஸ் மீட் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. ராமதாஸ் ஐயா கிட்ட இருந்து பிரதமர் மோடியில இருந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் எல்லாருமே அவரை நம்ம ஃபாலோ பண்ணணும். யார? ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்களும் ராமதாஸ் ஐயா கிட்ட 87 வயதிலையும் அவர்கிட்ட நாம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அது பிரதமர் மோடிக்கும் சரி, இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் சரி, அவங்க ஐயாவை ஃபாலோ பண்ணுங்க. ராமதாஸ் ஐயாவை முதல்ல நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்? எந்த விஷயத்துல? மனுஷன் இந்த வயசுலயும் வியாழக்கிழமை பிரஸ் மீட் வைக்கிறாருங்க. 5 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷத்துல ஆட்சி அமைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரைக்க நிருபர்களை, ஊடகக்காரர்களை சந்திக்கவே இல்லை. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆக போது இதுவரைக்கும் விஜய் அவர்கள் சந்திக்கவே இல்லை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இவர் எப்படி ராமதாஸ் ஐயா தேர்ஸ்டே அப்படின்னு சொன்னாரோ, அவங்க டியூஸ்டே அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நான் ஒவ்வொரு டியூஸ்டேவும் நான் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாரம் சந்திச்சாங்க, 2வது வாரம் சந்திச்சாங்க. அடுத்தாப்புல விஸ்வரூபம் பட பிரச்சனை, அவங்களுக்கும் விஸ்வரூபம் படத்துல கமலஹாசனை எந்த அளவுக்குலாம் அவங்க முட்டுக்கட்டை கொடுத்தாங்க, அதை கண்டு கமல் எந்த அளவுக்கு கோர்ட் வரைக்கும் போய் வெகுண்டு இருந்தார் அப்படிங்கிறதெல்லாமே அன்னைக்கு தெரியும். அதுக்கப்புறம் டியூஸ்டேவே மறந்துட்டாங்க. திங்கட்கிழமைக்கு அப்புறம் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயலலிதா. இதுவும் ஊடகவியலாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு தேதிக்கு தொடர்ந்து வியாழக்கிழமை பிரஸ் மீட் வைக்கிறார். இந்த வியாழக்கிழமையில பிரஸ் மீட்ல கடந்த வியாழன் அன்னைக்கு என்ன சொல்றாருனாக்க, வெள்ளிக்கிழமை, அதாவது ராமதாஸ் ஐயாவுடைய பிறந்த நாளை ஒட்டி 25ஆம் தேதி அன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க, அன்புமணி அவர்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு தமிழகத்தை காக்க, தன்மானத்தை மீட்க, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு தலைப்பு ரைமிங்க, ஏதோ ஒரு தலைப்பை யாரோ கொடுத்துட்றாங்க. அதை வச்சுக்கிட்டு உரிமை மீட்பு போராட்டம், உரிமை மீட்பு பேரணின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருப்போரூர்ல ஆரம்பிச்சு, சென்னைக்கு பக்கத்துல செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற திருப்போரூர்ல இருந்து ஆரம்பிச்சு தருமபுரி வரைக்கும் இவர் தொடர்ந்து அப்படியே பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டு போறதா சொன்னதுக்கு, அன்புமணி சொன்னதுக்கு, வியாழக்கிழமை அன்னைக்கு பிரஸ் மீட்ல அவர் டிஜிபிக்கு ஒரு தகவல் சொல்றார். இந்த உரிமை மீட்பு போராட்டத்தை நடத்தக்கூடாது, அதாவது பையன் நடத்துற உரிமை மீட்பு போராட்டத்தை நடத்தக்கூடாது, இதனால சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். 2வது, இதுல என்னுடைய புகைப்படங்களையோ, என்னுடைய பெயரையோ, என்னுடைய கட்சி கொடியையோ, என்னுடைய கட்சியின் சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாமக நிறுவனரும் தலைவருமாக இருக்கிற ராமதாஸ் ஐயா சொல்றாரு. யாருக்காக சொல்றாரு? வேற யாருக்காகவும் சொல்லல, பெத்த பிள்ளைக்காக சொல்றாரு. அன்பே இல்லாம இருக்கிறானே என் புள்ளன்னு வருத்தப்பட்டு இருக்காரு இல்லையா ராமதாஸ், அவருடைய மகன் அன்புமணிக்காக இந்த விஷயத்த சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு திருப்போரூர் முழுக்க 2 அடிக்கு ஒரு பேனர், 5 அடிக்கு ஒரு பேனர்னு சொல்லிட்டு எல்லா பேனர்கள்லையும் ராமதாஸ் ஐயா சிரித்த முகத்தோட இருக்கிறது, சௌமியா அன்புமணி இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது அப்பாவோட பேச்சை இப்பயாவது கேட்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்களா இருக்கட்டும், வன்னிய பெருமக்களா இருக்கட்டும், வருத்தத்தோடையும் ஏக்கத்தோடையும் துக்கத்தோடையும் தலையில அடிச்சுக்கிட்டு, ஏன் இந்த புள்ள இப்படி இருக்குது, யார் கூட ஏதோ கூட்டு, அதாவது கூடா நட்பு கேடா முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி யார் கூடயோ சேர்ந்துட்டு இந்த புள்ள நேத்தி வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு, இன்னைக்கு ஏங்க இப்படி புத்தி பேதலிச்சு இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இத்தனை வயசுல அப்பாவை இப்படி எல்லாம் வருத்தப்பட வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அப்பாக்கள் பொதுவாகவே அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம்
தருதலையான பசங்க இருக்காங்க, ஊதாரித்தரமா பசங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க சொத்து பத்து நிறைய இருக்கும். அந்த சொத்து பத்தை அவர் பேர்ல எழுதி வைக்க மாட்டாங்க, அவருடைய சம்சாரத்தின் பேர்ல எழுதி வச்சிருவாங்க. அப்பதான் இவன் கொஞ்சம் அடங்கி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதுவும் சரியில்லாம போயிடும் அப்படின்னு பயந்தாங்கனாக்க இந்த பையசங்களுக்கு பிறக்கிற வாரிசுகளுக்கு இந்த சொத்து போய் சேரும். அப்பதான் தாத்தாவோட சொத்து பேர குழந்தைகளுக்கு போய் சேரும். இல்லாட்டினா இவன் குடிச்சு அது பண்ணி இது பண்ணி கெட்டது பண்ணி நாஸ்தி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணுவாங்க. இப்ப ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறத கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலா கட்டி உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயத்தை அவர் இந்த சொத்தை எனக்கு கொடு அப்படின்னு அன்புமணி கேட்கிறாரு. உனக்கு நான் இப்ப தரமாட்டேன், முதல்ல இப்ப நீ செயல் தலைவரா இரு, இப்ப நீ ரேஷன் கார்டுல ஒரு உறுப்பினர் மாதிரி இரு, அதற்கு பிறகு உனக்கு நான் தலைவர் போஸ்டிங்கை எப்படி கொடுக்கறது, ஏன் கொடுக்கணும் என்னங்கிறதெல்லாம் உன்னுடைய செயல்பாட்டை பார்த்துக்கிட்டு நான் தரேன், முதல்ல தலைவரா இருக்க வேணாம் செயல் தலைவரா இருந்து இப்ப பதவி இறக்க மாட்டார். தவிர இதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாங்க தான் அத்தாரிட்டின்னு டெல்லியில இருக்கிற தேர்தல் ஆணையத்துல கூட எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையத்துக்கு போய் ஒரு செக் போஸ்ட போடலாம் அப்படின்னு போனாக்க அங்க இருக்கிற ஜேபி நட்டா, அமித்ஷா அவங்க வேற, தேர்தல் ஆணையம் வேற இல்லையா, அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, என்னதான் இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு இருக்கிற செல்வாக்கை விட உன் செல்வாக்கு கம்மி, நீ டம்மி, அதனால அப்பாவுக்கு தாப்பா நாங்க ஆதரவு, அப்பாவும் பிள்ளையும் நீங்க சேர்ந்து வாங்க, நாங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டதுனால இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவரு முன்வச்சக்கால போயிட்டு அப்படியே போகவும் முடியல, பின்வச்சக்கா அப்படி பின்வச்சிட்டோம்னாக்கா அது அசிங்கமா போயிருமேனு கௌரவமான பிரச்சனையா அவர் பாக்குறாரு. ஆனா தன் நிலையில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தனாக ராமதாஸ் ஐயா தெல்ல தெளிவாக இருக்கிறாரு. ஏங்க ஒட்டு கேட்கறத பத்தி யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க, எந்த தலைவர்களுமே கட்சி தலைவர்களுமே இதை பத்தி பேச மாட்டேன்றாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு ராமதாஸ் ஐயா சொன்னார். ஏங்க ஒட்டு கேட்கிறவங்க ஒட்டு கேட்கிறாங்கன்னு சொல்றீங்களா, அந்த கருவி என்ன, அதை முதல்ல கொடுங்க அப்படின்றாங்க. அது அந்த கருவியை லண்டன்ல வாங்கின கருவி, லைக்கா அப்படிங்கிற ஒரு கருவி அப்படிங்கறதெல்லாமே வச்சிருக்காங்க, காமிச்சாரு ராமதாஸ் ஐயா. இப்ப அந்த கருவியை இப்பதான் போலீசார்ட்டே அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுல என்ன பேசுனது அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பதிவாயிருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி இல்லாட்டினாக்கா ராமதாஸ் ஐயா என்னென்ன விஷயங்கள் எல்லாமே அவர் பேசிட்டு இருந்தாரோ அது எல்லாமே பையனுக்கு மட்டும் இல்லாம அல்லது அந்த ஒட்டு கேட்பு கருவியை வச்சவங்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே அது தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்காங்களா, இல்ல அதுல ஃபில்டர் பண்ணி இத்துணுண்டு அப்படின்னு காமிக்கிறாங்களா, என்ன அப்படிங்கிறது விவரம் தெரியல. இப்பதான் போலீஸ் சம்பந்த உரிய முறையில காவல்துறையினர்கிட்ட கிரைம் பிரான்ச்ல அதை கொடுத்துருக்காங்க, சைபர் கிரைம்ல அது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சமயத்துல கடைசியா ஒரு வார்னிங்கும் வைக்கிறார் அவர். நான் சொல்றதையெல்லாம் மீறிட்டே இருக்கீங்க, இந்த சமயத்துல இப்படிலாம் தொடர்ச்சியா மீறினீங்கனாக்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை, அதாவது இப்ப வரக்கூடியது, இப்ப வெள்ளிக்கிழமை நான் பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோனாக்க சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இன்னும் 6 நாள் இருக்கு. வரக்கூடிய வியாழன் அன்னைக்கு நான் வழக்கம் போல ப்ரெஸ் மீட் வைப்பேன். அந்த ப்ரெஸ் மீட்ல இந்த ஒட்டு கேட்கிற கருவியை வச்சு நான் பேசுறதையெல்லாம் ஒட்டு கேட்டது யாரு அப்படிங்கிறத ஓப்பனா போட்டு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவரும் பாவம் பெத்த தகப்பனா எவ்வளவுதாங்க பொறுமையா இருப்பாரு. எனிவே மருத்துவர் ஐயாவுக்கு நம்மளுடைய மனம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை ரிலாக்ஸ் ராம்ஜி சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் சந்தோஷப்படுகிறோம். வணக்கம்.